அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்த்தால், பிறர் மனம் புண்படாதவாறு பேசும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த மகர ராசி அன்பர்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். உங்களுக்கு இந்த புத்தாண்டு பொருளாதாரத்தை உயர்த்தும் ஆண்டாக அமைய போகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தன் சொந்த வீடான கும்பத்தில் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக வியாழன் சஞ்சரிக்கின்றார். அவரோடு உச்சம் பெற்ற சூரியனும் இருக்கார் என்பது பாக்கியஸ்தானத்தில் கேதும் இருந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கப் போகின்றது. இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். அவ்வப்பொழுது அவரது பார்வை உங்கள் ராசியே பார்க்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகின்றது. 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷப ராசியில் குரு வக்கரம் பெறுகின்றார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியும் பாதசனியாக இருந்தபடி 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியில் வக்கரம் பெறுகின்றார். சனியும் செவ்வாய் சேர்க்கையும் சனியின் செவ்வாய் பார்வையும் ஏற்படுகின்றது. எனவே அது போன்ற நேரங்களில் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிக்கலும் சிரமங்களும் உருவாகும். இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேதுக்களின் மாற்றம் எதுவும் இருக்காது. மாபெரும் கிரகமாக இருக்கும் சனி பெயர்ச்சியும் இருக்காது. ஆனால் செவ்வாயும் கடகராசியில் நீச்சம் பெற்ற காலத்தில் வக்கரமும் பெறுகின்றார். அது மட்டுமல்லாமல் இடையில் சில நாட்கள் மிதுனத்திற்கு சென்ற பிறகு மீண்டும் கடகத்திற்கு வருகின்றார். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு முழுவதுமான பலன்கள் உங்களுக்கு அமையும். தற்சமயம் 7 சனி ஆதிக்கம் உங்களுக்கு நடைபெறுகின்றது. இருப்பினும் குடும்ப சனி என்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிவகுக்கும். குரு பார்வையும் இந்த ஆண்டு கிடைக்கப் போகின்றது. உங்களின் சுயஜாதகத்தில் தசாபுத்தி வலிமை பெற்றிருந்தால் 2 மடங்கு நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தசாபுத்தி வலிமை இழந்திருந்தால் மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். ராகு கேது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், ஆண்டின் தொடக்கம் முதல் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்கு ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்.
மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே தனவரவு தாராளமாக வந்து சேரும். தடைகளும் அகலும். தக்க விதத்தில் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீரத்தோடும் விவாகத்தோடும் வாய்ப்பு வந்து சேரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உங்களின் பங்காளிகள் பகை மாறுவார்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உன்னத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பொன்பொருள் சேர்க்கையும் பிள்ளைகளால் யோகமும் உண்டு. பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். தந்தை வழி ஆதரவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு பற்றி நல்ல தகவல்கள் வந்து சேரும். வீடு வாகனம் வாங்கும் யோகமும் கைகூடும். குருவின் வக்கர காலம் என்று பார்த்தால் 15-10-2024 முதல் 11-2-2025 வரை ரிஷப ராசியில் குரு வக்கரம் வருகின்றார். இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு பகையாக மாறுவார்கள். கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். தொழில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். பல காரியங்கள் பாதியிலேயே நின்றுவிடும். பயணங்களால் அலைச்சலும் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு அதிகமாக மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கான பலன் என்று பார்த்தால் புத்தாண்டு தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். தடைகள் படிப்படியாக விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். தாய் வழி ஆதரவும் உண்டு. தக்க சமயத்தில் உடன்பிறப்பு உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். பிள்ளைகளுக்கு வேலையும் கிடைக்கும். திருமண மாலையும் கிடைக்கும். ஆசையாக சொத்து வாங்கும் யோகமும் உண்டு. பக்கத்தில் உள்ளவர்களில் பகை மாறாமல் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். சனி பகவான் எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால் ஆண்டின் தொடக்கத்திலே குடும்பஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கும் குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியானவர்தான் சனி பகவான் என்பதால் இனிய பலன்கள் ஏராளமாக வந்து சேரும். பணியில் இருக்கும் தொய்வு அகலும். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். புத்திசாலியின் நட்பை பெற்று புத்தாண்டை சீராக்கிக் கொள்வீர்கள். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மற்றும் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் உறுதியாகலாம். உத்தியோகத்தில் பணியாளர் மாற்றங்களால் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். 19-6-2024 முதல் 4-11-2024 வரை கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். குடும்பஸ்தானத்தில் சனி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஏற்படலாம். நல்ல காரியங்கள் சில நடைபெறுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும். குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1-5-2024 அன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு சஞ்சரிக்க போகின்றார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான். உங்கள் ராசியுடன் 9-11 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றார். இதனால் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உடல்நலம் சீராகும். உள்ளமும் உற்சாகத்தோடு இருக்கும். வருங்கால முன்னேற்றம் திருப்தி தரும். இழப்புகளை ஈடு செய்ய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இருக்கும் இடத்தை கூட விலைக்கு வாங்கும் முயற்சியும் கைகூடும். எதிரிகள் விலகுவார்கள். உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு வளர்ச்சி தரும் வழிபாடுகள் என்னவென்று பார்த்தால் ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்க சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். சிறப்பு வழிபாடாக யோக பலம் பெற்ற நாளில் திருக்கொள்ளிக்காடு மற்றும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டால் உங்களின் காலம் வசந்த காலமாக அமையும்.